வணக்கம். சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் நிர்வாகிகள் அந்தர்பல்டி. அதாவது நமது சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. அதிமுக கடந்த தேர்தல்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த தேர்தலில் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவார். அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து மூத்த நிர்வாகிகளையும் கட்சியிலிருந்து நீக்கி தனக்கு எதிராக செயல்படக்கூடிய யாரையும் கட்சியில் இல்லாமல் வைத்துவிட்டார். அதிமுகவை முழுவதுமாக கைப்பற்றிவிட்டார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கடந்த 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வியை விட இந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வி என்பது அடுத்த 20 ஆண்டுகள் அதிமுக மீண்டும் வெற்றியடைவது கடினம் என்ற ஒரு சூழலை எடப்பாடி தற்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று கூறி அதிமுகவின் நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக அந்தர்வல்டி அடித்துள்ளனர். இதற்கு மிக முக்கியமான 3 காரணங்களை கூறியுள்ளார் அதிமுகவின் தென் மாவட்ட நிர்வாகிகள். முதலில் கூறுவது என்னவென்றால், தென் மாவட்ட ஆதரவுகள் ஓபிஎஸ்ஸிற்கு இருக்கிறது. அதே சமயம் அதிமுகவின் பொதுச்செயலாளர் என்ற முறையில் எடப்பாடிக்கு சுத்தமாக கிடையாது. தென் மாவட்டத்தின் ஆதரவுகள் மட்டுமல்ல, அதிமுகவின் உண்மையான தொண்டர்களும் ஓபிஎஸ் அவர்களது பக்கம்தான் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றியடைவது கடினம்தான் என்பதையும் கூறியுள்ளனர். இரண்டாவதாக, பாஜகவின் அடிமையாக எடப்பாடி மாறிவிட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கேட்கின்ற தொகுதிகளையும் பாஜக எந்த தொகுதிகளை கேட்கிறதோ அந்த தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பையும் எடப்பாடி உருவாக்கி கொள்வார் என்றும், அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்று கிட்டத்தட்ட 4 மணி நேரம் காத்திருந்து அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார். இங்கு அதிமுக கூட்டணியின் ஒட்டுமொத்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களை சந்திக்க அமித்ஷா வர வேண்டுமா அல்லது அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி போக வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் இங்கு முன்வைக்கப்படுகிறது அல்லவா. திமுக கூட்டணியில் இந்தியாவின் மிக முக்கியமான கட்சியாக இருப்பது காங்கிரஸ் தான். ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ராகுல் காந்தி அவர்களை சந்திக்க ஸ்டாலின் ஒன்றும் செல்லவில்லை. மாறாக திமுகவின் தலைவரை சந்திக்கத்தான் காங்கிரசின் நிர்வாகிகள் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க திட்டமிட்டு நேரடியாக செல்கிறார்கள். ஆனால் அதிமுகவின் நிலைப்பாடோ தலைகீழாக இருக்கிறது. முழுவதுமாக அதிமுகவை பாஜகவிடம் எடப்பாடி அடமானம் வைத்துவிட்டார் என்று கூறிதான் அதிமுகவின் தொண்டர்கள் முழுவதும் தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக பேசியுள்ளார்கள். எடப்பாடிக்கு எதிராக அந்தர்வல்டி அடித்திருப்பதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவின் நிர்வாகிகள் கூறுவது சரியா தவறா என்பதை தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.